நெக்ஸ்ட் ஜென் நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீஷ்பம் விஜயகுமார். எல்லா உயிரும் இன்புற்றிருக்க இறைவனை வேண்டுகிறேன். உச்சிஷ்ட மகா கணபதி நமக. உங்கள் ராசிக்கு வாழ்க்கை பயணம் எப்படி இருக்கும் அப்படின்னு தெளிவாக பார்த்துருவோம். அது என்ன சார் வாழ்க்கை பயணம்? பொதுவாக ஒரு ஜாதகத்தில் எது எப்போ நடக்கும், எது நடந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா சூட்சம ரகசியம் தெரிந்து விட்டால் பல வித்தைகள் செய்யலாங்க. உங்களுக்கு பயணிக்கிற ஒருத்தர்கிட்ட கையில் விளக்க கொடுத்து போங்க அப்படின்னு சொல்கிறது ஈஸியாக இருக்கும். இந்த இடத்துல மேடு பள்ளம் இருக்குதுன்னு சொன்னால் எப்படி இருக்கும்? அது மாதிரி உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்துக்கும் சொல்லிட்டா இது சூட்சம ரகசியம். என்னென்னா, தசாபுத்திக்கு அப்பாற்பட்டு நடக்கக்கூடிய விஷயம். இதுதான் பேஸ். தசாபுத்தி, அது மட்டும் இல்லாமல் அந்த வயது, இந்த கரெக்டாக அந்த வயது ஒட்டி வர வர நடக்கும். இப்போ தசாபுத்தி அதுவும் சப்போர்ட் பண்ணும்போது சம்பவம் நிர்ணயிக்கின்றன. சூட்சமாக ஒரு சிலருக்கு சார் திருமணத்துக்கு அப்புறம் வளர்ச்சி அப்படிம்போம். அப்போ அவர் மேரேஜ் ஃபஸ்ட்டு பண்ணணுமா, வேலைக்கு போகணுமா? உத்தியோகம் புருஷ லட்சணம். வேலை சரியாக அமையலை, நான் நல்ல வேலையை பிடிச்சிட்டு தான் நான் திருமணம் பண்ணுவேன்னா சிக்கல் வந்து சேர்ந்துடும். அப்போ சார் ஃபஸ்ட்டு திருமணம் அமைப்பு தான் திருமணம் பாருங்கள், முடிங்க, அதுக்கப்புறம் இயற்கையாக வரும். நிறைய பேர்த்து கேள்விப்பட்டிருங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் தான் மனைவி வந்த யோகம், கணவன் வந்த யோகம்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ஒரு சிலர் பார்த்திங்கன்னா, சார் இடம், வீடு, சொத்து எந்த ஏரியாவில் வாங்கினா அமையும், என் வீட்டு பக்கம் எப்படி இருக்கும், இது பேஸ். என் வீட்டில் பெட் அனிமல்ஸ் வளர்க்கலாமா, இது பார்த்தரலாம். பூர்வீக சொத்து எனக்கு செட் ஆகுமா இல்லையா, வச்சுக்க வேணுமா வேண்டாமா, இதையும் பார்க்கலாம். தொழிலாக பிஸ்னஸாக நிறைய பேர் தொழில் பண்ணுவாங்க, நிறைய பேர் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட எனக்கு செட் ஆகுதுங்கிறாங்க, இல்லைங்கிற அதை பற்றி. வெளிநாட்டு வகை வேலை என்ன, ஒரு சில ஜாதக ரீதியாக சொல்லும், சார் இந்த மாதிரி விஷயத்துக்கு நீங்கள் உடலை பார்த்து கொள்ள வேண்டும், இந்தந்த வியாதிகள் வர வாய்ப்புண்டு, இதான் சூட்சமம். எந்த இறைவன் வழிபட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தெளிவாக உங்கள் 3 நட்சத்திரம் இருக்கு இல்லையா, இதை வச்சுன்னு சொல்லிடலாம். எங்கள் வீட்டு அருகில் இருக்கிறவங்க நிறையவே சொல்லலாம். சார் உங்களுக்கு யார் நன்மை செய்வா, யார் துரோகம் செய்வான்னு எப்படிங்க, எந்தெந்த ராசிக்காரங்க இப்போ சொல்ல போகிறதில்ல. உங்களுக்கு இந்த ராசிக்காரங்கிட்ட கவனமாக இருங்க, இந்த ராசிக்காரங்கிட்ட பழகுங்க, இதையும் சொல்ல போகிறோமே. அப்போ நிச்சயமாக உங்கள் வாழ்வில் ஒரு ஐ ஓப்பனராக இருக்கும். இறைவன் உங்கள் துணை நிற்க தான் இந்த இது. சார் இது வயதான ஒரு 70-60 வயது இருக்கிறவங்ககிட்ட கேட்டிங்கன்னா, ஆமாம் இதில் எனக்கு ஒரு 80% நடந்தது, 70% நடந்ததும்பாங்க. வாழ்க்கையை பயணிச்சிட்ருக்கிறவங்க கேட்டிங்கன்னா, ஆமாம் எனக்கு நடந்துகிட்ருக்கு அப்படிம்பாங்க. ஆரம்ப காலகட்டத்தில் 1-2 நடந்திருக்கும்பீங்க, ஆனால் நிச்சயமாக நடக்கும். இது இல்லாமல் வேறு விஷயம் இல்லை என்பது முக்கியம். நான் நிறையா விஷயத்தை எக்ஸாம்பிள் சொல்லுவேன். ஒரு சிலர் 11ஆம் அதிபதியை ஆக்டிவேட் பண்ணால் பலது பார்க்கலாம். 2, 5, 8, 11 பண வரவு ஸ்தானங்கள் உங்களுக்கு எப்படி வேலை செய்ய வைக்கிறது, இது எல்லாமே இந்த வீடியோவில் இன்க்ளூட் ஆகிருங்க. அப்போ உங்கள் வாழ்க்கை பயணத்தில் ஏற்ற இறக்கம் என்ன, எந்த வயதுக்கு மேலே வளர்ச்சி இருக்கும், எந்த வயதில் கவனமாக இருக்கணும், இந்த சூட்சம ரகசியங்கள் இப்பொழுது பார்த்துடலாம். ஆக மொத்தம் ஒரு விடிவு காலம் வருகின்ற நேயர்களாக இருக்கிறீங்க. சரி, இதுக்கு தகுந்த ஏதாவது புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கேள்விகள் சந்தேகம்னா பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி பார்த்திங்கன்னா கடகராசி அன்பர்களுக்கு வாழ்வில் பயணங்கள், அந்த வாழ்க்கை எப்படிலாம் பயணிக்கும், என்னென்ன விஷயங்கள் நடக்கும், சுவாரஸ்யம் இருக்குன்னு பார்க்க போகிறோம். பொதுவாக கடகம் அப்படின்னாலே அறிவு சார்ந்த ராசி. அதில் அன்பும் அறிவும் 2ம் கலந்த ராசி இது. அப்போ சந்திரனாலே தாய்மை உள்ளம் கொண்டவங்க சொல்லலாம். குரு உச்சம் பெறுது. இந்த ராசியில் குரு உச்சம் பெற்று விட்டால் அந்த ஜாதகருக்கு பல விஷயங்கள் நடக்கும். அடுத்த வருஷம் குருவர உச்சம் வரப்போகுது. அப்போ இந்த ராசிக்கு நடக்க போகிற அற்புதம் என்ன அப்படின்னு தெளிவாக பார்த்துடலாம். நல்ல விஷயங்கள் எப்பொழுதுமே இந்த ராசிக்கு இயற்கையாக வருங்க. என்ன நல்லதுன்னு வரும், ஒரு சில நெகட்டிவான ஃபீட்பேக்கும் வரும், 2 கலந்து இருக்கும். ஆனால் பல தடைகளை தாண்டி ஜெயிக்கக்கூடிய ராசி இந்த ராசி. பொறுமை, சாது மிரண்டால் காது கொள்ளாதும்பாங்க. அதனால் இந்த ராசி பொறுமையாக இருக்கும். அந்த பொறுமையை சோதிக்கும் போது தான் இந்த ராசிக்கு வெளிப்படும். நிறைய நல்ல பலன்கள் பார்ப்போம். ரைட், முதல்ல இந்த ராசி அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா, அடிக்கடி ட்ராவல் சம்மந்தப்பட்டது, இடமாற்றம் சம்மந்தப்பட்டது வர வாய்ப்புண்டு. அதுவும் நல்லபடியாக இருக்கும். இந்த ராசி எங்கே இருக்காங்களோ அந்த இடத்துல நீர்நிலைகள், வாட்டர் டேங்க்கு, டீச்சரு, இந்த மாதிரிலாம் இருக்கிற இடமா இருந்தால் நல்லாயிருக்கும். இல்லை அட்லீஸ்ட் ஒரு பேங்க் ஸ்டாஃபாக இருக்கணும். அந்த இடத்துல இவங்க இருந்துட்டானா இவங்களுக்கு ஆதாயம். இந்த ராசி எப்பொழுதுமே ஃபஸ்ட்டு இந்த கம்யூனிகேஷனை கரெக்டாக புரிந்து கொண்டாலோ, கம்யூனிகேஷன் அதாவது ஃபோன் வச்சுக்கலாங்க எக்ஸாம்பிள் ஃபோன் கரெக்டான ஃபோன் பண்ணும்போது அட்டன் பண்ணிட்டா சரி, இல்லை ஃபோன் பண்ணும்போது பிஸி ஆயிடுவாங்க. அந்த ஃபோனை கரெக்டாக அட்டன் பண்ணிட்டாலே ஃபஸ்ட்டு நல்ல விஷயம் நடந்துடும். இவங்களுக்கு இன்னொரு நல்ல விஷயம், 2ஆம் இடத்துல சூரிய பகவான் இருக்கிறதுனால இவங்க நிரந்தர வருமானம் அமைக்க இந்த ராசிக்கு இறைவனாக பார்த்து வாய்ப்பு கொடுப்பார். சூரியன்னா நிரந்தர வருமானம், காலையில் வந்தால் சூரியன் உதிக்கும் அப்படின்னு நிச்சயமாக தெரியும் இல்லையா. இவங்களோட வருமானத்தை நிச்சயம் பண்ணக்கூடிய அம்சமாக இருக்கும். வாழ்க்கையில் இந்த ராசி எப்பவுமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உயர்ந்து கொண்டே இருக்குங்க. மனசை தளர விடாத கடகம்.
கலரை விட்டுட்டா அப்படியே மாறிடும். ரைட், பார்ப்போம். இந்த ராசிக்கு நான் ஃபஸ்ட்டு எப்போயுமே அட்வைஸ் பண்ணுவேன், சார் ப்ராப்பர்ட்டி சம்மந்தப்பட்டது வாங்கிக்கோங்க. ப்ராப்பர்ட்டி அடிக்கடி ப்ராப்பர்ட்டியாக வாங்கி போடுங்கம்பேன். இடம் வாங்க, சின்ன சின்ன 1 சென்ட்டு இல்லை 1 ஸ்கொயர் ஃபீட்டு அது மாதிரி சின்ன சின்னதாக கூட வாங்கலாங்க. ஏன்னா இந்த வாங்குகின்ற சொத்து பிற்காலத்தில் இவங்களை காக்கும் வல்லமை படைத்தது. 4ஆம் அதிபதி 11ஆம் அதிபதியாக வருகின்றனால சொத்துக்கள் விரிவடைய வாய்ப்புண்டு. சொத்துக்கள் சம்மந்தப்பட்டு சேர்க்கலாம். இவங்களுக்கு பொதுவாகவே காரு வாங்கினா யோகங்க. ராசிக்கு காரு, அதாவது ஒரு டெவலப்மெண்ட்டு இது மாதிரிலாம் காரு வாங்க நிச்சயமாக சஜஷன் பண்ணுறது. வாழ்வில் காரு வாங்கினதுக்கப்புறம் கடகம் தலை நிம்புறங்க. காலபுருஷனுக்கு 4ஆம் இடம், இந்த 4க்குரியர் 11ல் இருக்குது, சுக்கிரனை வருது. நிறைய பேர் பார்த்திங்கன்னா கார், பைக்குங்கிறது செகண்டரி. இன்றைக்கி 4 சக்கர வாகனம். இவங்க இதே விவசாயம் சம்மந்தப்பட்டதுன்னா ஆடு மாடுகள் வாங்கிய பின் வளர்ச்சிம்போம். சந்திரனா பால், பசுமாடுங்கிறது சுக்கிரனு, ஆடு மாடு அம்சங்கள் மூலம். ராசியில் குரு உச்சம் பெறுது இல்லையா, இது மாதிரி சொல்லிக்கிட்டே பார்க்கலாம். இவங்களுக்கு துணி வகை சம்மந்தப்பட்டது, உணவு சம்மந்தப்பட்டது, இது மாதிரி பிஸ்னஸ் பண்ணக்கூடிய விருப்பம் எப்பவுமே இருக்கும். இல்லை இந்த மேக்கப் சம்மந்தப்பட்டு இதெல்லாம் ஏதோ ஒரு வகையில் இவங்களுக்கு அமைஞ்சிரும். இந்த ராசி குலதெய்வ அனுகிரகம் உண்டு. குழந்தை சம்மந்தப்பட்ட ஒரு புத்திர தோஷம் ஏற்பட வாய்ப்புண்டு, கவனமாக இருக்கணும். அதனால் இந்த ராசிக்காரங்க பொதுவாகவே ஆணோ பெண்ணோ அவங்க குடும்பத்தில் ஒரு நிகழ்வு நல்ல திருமணம் சம்மந்தப்பட்டதுக்கு பின் குழந்தை பிறப்பு அப்படின்னு ஒரு நிகழ்வு கேள்விப்படுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கேட்க வேண்டியது கவனமாக பார்த்துக்கங்க. 3ஆவது மாதம் 4ஆவது மாதம் கவனமாக பார்க்க வேண்டியது. இவங்களுக்கு குலதெய்வ பேர்லையோ குழந்தை பேரில் தொழில் செய்தால் சிறப்பாக இருக்குது. பெருசாக செய்யணும். குழந்தை பேர் குலதெய்வ பேரில் தான். இவங்களுக்கு வேலை ஒரு சில இடத்துல பிறந்த ஊர் விட்டு வெளியூரில் கிடைக்கும். அப்போ பிறந்த ஊர் விட்டு வெளியூர் செய்யும்போது சிறப்பாக இருக்குது. இவங்க ராசி இல்லை, நல்லா பார்க்கணும். இவங்க ராசியில் பொதுவாக தாய் உடன் திருமணத்துக்கு பின் கருத்து வேறுபாடு வர வாய்ப்புண்டு. என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க, தாய் பாசம் இருக்க ராசிங்கிறீங்க? இது திருமணத்துக்கு பின் சின்ன ஒரு வருத்தம் வந்து தாங்க போகுது, ரியாலிட்டியாக தான். அதை கவனிக்கணும். இவங்க திருமணமே பார்த்திங்கன்னா திருமணத்தில் பல சஸ்பென்ஸ்கள் இருக்கிற ராசி இந்த கடக ராசி. அது என்னங்க சஸ்பென்ஸ்னால், நிறைய பேர் திருமணம் நடக்குமா நடக்காதா, எப்போ நடக்கும், அந்த மாதிரிலாம் இருந்து நடக்கும். திருமண மண்டபத்தில் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரும். சொந்த பந்தங்களாக இது பண்ணிடுவாங்க. இவங்க தந்தை, இவங்க நிறைய இவங்க தந்தை மகன் உறவு புரிந்து கொள்ள முடியாத இருக்கும். தாய், அதாவது பெண்ணாக இருந்தால் கூட அப்பா மகள் உறவுங்கிறது ஆரம்பத்தில் அப்பாவுக்கு குறை சொல்லிட்டே இருப்பாங்க, பின்னாடி அப்பா தான்பாங்க. இதுதான் இந்த ராசியோட அடிப்படை அம்சம். இல்லை குறிப்பாக அதில் 3 நட்சத்திரம் வரும். அதில் பார்த்திங்கன்னா புனர்பூசம், பூசம், ஆயுள்யம். இந்த ஆயுள் நட்சத்திரக்காரங்க உணவு சம்மந்தப்பட்டதில் ரொம்ப பெட்டராக இருப்பாங்க. பூச நட்சத்திரக்காரங்க பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டீட்டெயிலாக நோக்கி பார்ப்பாங்க. புனர்பூச நட்சத்திரம் ட்ராவல் நிறைய பக்கம் ட்ராவல் பண்ண ஆசைப்படுவாங்க. இது மாதிரி இந்த ராசிக்கு பலாபலன் சொல்லிகிட்டே போகலாங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் இந்த ராசி புதுமை பண்ணிக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி சுவாரஸ்யமான விஷயங்கள் தொடர கீழே இருக்கிற எண்களுக்கு அப்பாயின்மெண்ட் எதாவது வேணால் கான்டாக்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்து.